ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு நாளும் அற்புதம் நடக்காதா என்று காத்து கொண்டிருக்கும் உனக்கு நாளைய தினத்தில் சர்வ நிச்சயமாக உன் வாழ்விற்கான மாபெரும் அதிசயம் அற்புதமாக நடக்கப் போகின்றது. இந்த பதிவினை நீ முழுமையாக கேட்கும் பட்சத்தில் ஒவ்வொரு நாளும் நீ நிம்மதியான உறக்கத்தை நிச்சயம் கொள்வாய். உறுதியாக சொல்கின்றேன், உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகும் அதிரடி மாற்றங்கள் என்பது அவசியமான மாற்றங்களை கொண்டு வரக்கூடியது. உன்னுடைய அழகு முகத்தில் எப்பொழுதும் நான் என்னையே உருவமாக பார்த்து கொண்டு வருகின்றேன். உன்னுடைய கண்களில் எப்பொழுதும் என்னுடைய உருவம் தெரிந்தபடிதான் இருக்கின்றது. என்னுடைய நாமத்தை உச்சரிக்கும் உன்னுடைய வாழ்க்கையை நான் மேம்படுத்தி காட்டுவேன். உனக்குள் எப்பொழுதும் ஒரு விதமான கவலை என்பது குடிகொண்டு கொண்டே இருக்கின்றது. அதனால்தான் உன்னால் சந்தோஷமாக வாழ முடியாத நிலையும் இருக்கின்றது. எந்த விஷயம் அப்படி உன்னை கவலைக்கு உட்படுத்துகின்றது என்று ஆராய்ந்து பார்த்தால் உன்னுடைய மனம்தான் அதற்கு முக்கியமான காரணமாகவும் அமைந்து விடுகின்றது. எல்லோருக்கும் எல்லா பிரச்சனைகளும் ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் வந்தபடியே தான் இருக்கின்றது. ஆனால் அதை நம்முடைய மனம் எப்படி உள்வாங்கிக் கொள்கின்றது என்பதில்தான் அர்த்தமும் உள்ளது. எல்லா பிரச்சனைகளையும் மனம் வரை கொண்டு சென்று அவதிப்பட்டு கொண்டு இருந்தால்தான் நிம்மதியை இழக்க வேண்டிய நிலையும் ஏற்படுகின்றது. அந்த நிலையை கைவிடு. மனம் வரை பிரச்சனைகளை கொண்டு செல்லாதே. அறிவு வரை பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நிலை என்று என்னவென்று ஆராய்ந்து மட்டும் பார் போதும். நீ வருத்தப்பட வேண்டிய விஷயங்களை எல்லாம் உன் மனதிற்குள் இருந்து நீ தூக்கி எறிய வேண்டும் என்று நான் சொல்கின்றேன். மனதிற்குள் கொட்டி கிடக்கின்ற வருத்தத்தை நினைத்தாலே எனக்கு கஷ்டமாக இருக்கின்றது. உன்னை சிலர் புரிந்து கொள்ளவில்லை. அவர்களால் உனக்கு துன்பம் நேரிடுகின்றது. புரிந்து கொள்ளாமல் உன்னை பற்றி பல விஷயங்களை பலரிடம் பரப்பிக்கொண்டு வருகின்றார்கள். உன்னை நல்ல மாதிரியாக அன்பாக பார்ப்பவர்கள் கூட இவர்களுடைய வார்த்தையை கேட்டு மாறிவிடுகின்றார்களே என்று மனம் நொந்து கொள்கின்றாய். பிறருடைய நல்ல எண்ணங்களை கூட கலைப்பதற்கு சில ஆட்கள் எதிர்மறையாக இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்களுடைய கர்மாக்களை கழிப்பதற்காக சில பாடுகளை அவர்கள் கெட்ட எண்ணங்களோடு கடந்து கொண்டும் வருகின்றார்கள். அப்படிப்பட்ட எதிர்மறையான நபர்களை நீ பார்க்கும் பொழுதே அவர்களிடமிருந்து நீ விலகி வர வேண்டும். அவர்களிடம் பகையை வளர்த்து கொள்ளுமாறு எந்த ஒரு பேச்சிலும் செயலிலும் ஈடுபடாமல் மௌனமாக அமைதியாக அந்த இடத்திலிருந்து நீ நகர்ந்து விலகி வர வேண்டும். என்ன முயற்சி செய்தாலும் உன்னுடைய கஷ்டத்தை நீ போக்கிக் கொள்ள முடியவில்லையே என்ற நிலை உனக்குள் இருக்கின்றது. உன்னுடைய முயற்சியை வெற்றி பெற செய்து உன் கஷ்டத்தை நான் போக்க அருள் செய்து விட்டேன். இனி எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ அதிகப்படியாக கவலைப்பட வேண்டிய அவசியம் வராது. அந்த அளவிற்கு மாற்றத்தை நான் கொண்டு வருவேன். உனக்கு தொல்லை கொடுத்த நபர்களிடமிருந்தும் விஷயத்திலிருந்தும் உனக்கு நான் விடுதலையை தருவேன். உன்னுடைய இதயமே நொறுங்கக்கூடிய அளவிற்கு சிலருடைய பேச்சுகளும் செயல்களும் இருந்திருக்கின்றது அல்லவா? அந்த இதயத்தை பூங்காவனமாக பூந்தோட்டமாக மாற்றி கொடுக்க முடிவெடுத்துதான் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். வலிகளையும் ரணங்களையும் அறவே அழித்துவிட்டு அந்த இடத்தில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் வைக்க இந்த முருகன் முடிவெடுத்து விட்டேன். என்னுடைய முடிவை மாற்றவோ பின்வாங்கவோ எனக்கு விருப்பமே கிடையாது. என் பக்தர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் வரை, நிம்மதியான உறக்கத்தை கொடுக்கும் வரை எனக்கு ஓய்வு என்பது கிடையாது. என்னுடைய விருப்பத்தை நீ நிறைவேற்று. உன்னுடைய கண்களை மூடி சந்தோஷமாக உறங்கு. நாளைய விடியல் உனக்கு நல்லபடியானதாக இருக்கும். சந்தோஷமாக இரு, நல்லதே நடக்கும்.